எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்க திரைத்துறை சேர்ந்த பெரிய பெரிய பர்சன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எல்லோருக்கும் என்னோட வணக்கம். இந்த நேரம் இது என்னோட ஸ்பீச் மட்டும் இல்லை, இது என்னோட ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டு கூட தான். நான் ஒரு சவுத் சைடில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன், மணப்பாறை பக்கத்தில் கோட்டைக்காரன்பட்டி. என்னோட பேர் ரோஹிந்த். என் ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமானா ஒரு ஸ்க்ரீன் இல்லை, ஒரு ஸ்பாட்லைட் இல்லை, ஆனால் கனவு மட்டும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி தேங்க்யூண்ணா. ஸோ கனவு மட்டும் இருந்துச்சு. ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டில் ஹீரோட ஃபேஸ் போஸ்டரில் பார்க்கும்போது நானும் எனக்காச்சும் அங்கே ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி நிற்கிற நான் தான் அந்த பையன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க எல்லாருக்கும் நன்றிகள். எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு, ஆனால் கஷ்டம் இருந்தால் தானே வேல்யூ இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசரான திரு மூர்த்தி சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். அண்டு ஏன்னா ஒரு புதுமுகத்தை நம்பி, ஒரு கனவை நம்பி இந்த பையனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த படத்தோட கிரியேட்டிவ் டைரக்டரான ரவி சார், டிஓபி ராஜா சார், எடிட்டர் மீனாட்சி சுந்தரமண்ணா, பிஆர்ஓ புவனண்ணா, அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண பிரியன் சார், ஸ்டான்லி அண்ணா, ஹாரிஸ் பிரதர், சிவா பிரதர், அண்ட் ஆல் தி கோ ஆர்டிஸ்ட் அண்ட் என்டையர் க்ரூ ஆஃப் 99/66. உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஃபர்ஸ்டா என்னோட அப்பா, அம்மா, தங்கச்சி, உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னோட சின்ன வயசில் கையை பிடிச்சி நடக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த ஸ்டேஜும் இருந்திருக்காது, இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசியிருக்கவும் முடியாது. இங்கே இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கான ரீசன் கண்டிப்பாக அது நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் செகண்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சக்ஸஸில் மட்டும் இல்லை, என்னோட ஃபெயிலியர்ஸ், என்னோட ஸ்ட்ரகிள்ஸ், என்னோட சைலன்ஸ், எல்லா இடத்துலையும் நீங்கள் கூட நின்றுருக்கீங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நான் இல்லை. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றிகள். இங்கே தமிழ் சினிமாவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது இண்டஸ்ட்ரி இல்லை, இது ஒரு சாமி. இந்த இடத்துல நிற்கிறதே ஒரு ஹானர், இங்கே இருக்கிறதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக அதை நான் காப்பாற்றுவேன். உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். செகண்ட், கடைசி ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு சின்ன பையன் சின்ன கிராமத்துல இருந்து பிறந்து இங்கே சிட்டிக்கு வந்த கதை இல்லை, இது ஒரு கனவு, கஷ்டத்தை ஜெயிச்சு வந்து இங்கே நிற்கிற கதை. ஸோ இதுதான் என்னோட ஆரம்பம். உங்கள் அன்போட இந்த பையன் ரொம்ப தூரம் போகணும், அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். என்னோட படம் 99/66 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே இருக்க எல்லா பேருமே ஜெயிக்கணும். அண்ட் முக்கியமாக ஸ்ரீதரம்னா, நான் உங்க கூட நான் டான்ஸ் ஆட முடியல, பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் படத்தில் அண்ணா கூட நான் டான்ஸ் ஆடுவேன், அதுவும் நடக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். கண்டிப்பாக படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கு வணக்கம், அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னோட எப்படி சொல்கிறது, ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உதயம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சதே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா, சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது, இது பெரிய படம்னு. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சார் கிட்ட கொஞ்சம் ரெமுனரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ, இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரி.
இண்டஸ்ட்ரியில எனக்கே கூட நடந்திருக்கு. பட் இந்த சார் எப்படி, நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா, வாமா இங்க அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க. சத்தியமா அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா, இந்தாம்மா உன்னோட ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க. யாருமே இதை பண்ணலை எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு 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 நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாமா 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 அப்படின்னு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார். இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். பிஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும், அண்ட் மெயின் இந்த படத்தில் புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் அந்த இந்த 9966 அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பேயாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நார்மலான பொண்ணு தான், அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும், கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பேய் வரும். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது. எப்படி நான் கோவப்பட்டா இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ அதை நல்லா சூப்பராக என்கேஷ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார். அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்ருப்போம். கேமராமேன் சார் காணோம் இப்போ. சரி, ஓகே. எப்போவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். இதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும், இல்லைன்னா அவங்க வந்து ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிற்க வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் சார், யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார். சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாங்ஸில் நாங்கள் இல்லையே அப்படின்னு. எஸ்பெஷலி அந்த ஐயனார் சாங் பார்க்கும்போதெல்லாம், கருப்பன் சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புல்லரிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பிரம்மாண்டமா இந்த படம் இவ்வளோ அழகா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் எங்க ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க. வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி ரவீந்திரன் சார், ராஜா சார், மூர்த்தி சார், நம்ம பிஆர்ஓ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல், ஐ மீன் நான் மறந்து போயிட்டேன், ஸ்ரீதர் மாஸ்டர் ஐம் சாரி, நான் ஒர்க் பண்ண முடியல உங்க கூட. பட் ஐம் ரியலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கு. அண்ட் இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் விசில் அடிங்க, உங்கள் ஆதங்கத்தை, உங்கள் வந்து ஹாப்பினஸ்ஸை எல்லாமே தியேட்டரில் காட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.